Hi friends, welcome to ஜெயித்து காட்டும். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 6 மந்த்ல 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும் இந்த பிசினஸை உங்க ஊர்லயே செய்யலாம். இந்த பிசினஸ்க்கு டைம் ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு half an hour செலவழிச்சா போதும். இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப கம்மி. ப்ராஃபிட் அதிகமான ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற புது பிசினஸ் வீடியோலாம் உங்களை வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா எர்த்வார்ம் ஃபார்மிங். இது ஒரு மினி ஃபார்மிங் பிசினஸ் தான் சொல்லணும். மண்புழு உரம் எல்லாருக்கும் தெரியும், பிளான்ட் வளர்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே மண்புழுக்களையே ஆர்கானிக்காக வளர்த்து கிலோ 2000 4000 வரைக்கும் விற்று லாபம் பார்க்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மண்புழுக்கள் அப்படின்னோன்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. மண்புழுக்களை ஆர்கானிக்காக வளர்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் ஒரு 15 to 20 லட்சம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இதை எப்படி ஈஸியாக வளர்த்து எப்படி லட்சத்தில் சம்பாதிக்கிறங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சொல்கிறது ஆர்கானிக்காக வளர்த்தா மட்டும்தான் இந்த விலைக்கு நம்ம விற்க முடியும். மண்புழுக்களில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதால ஃபிஷ் வளர்ப்பு, பேர்ட்ஸ் வளர்ப்பு இதுக்கெல்லாம் நிறைய வாங்குறாங்க. இந்த மண்புழு ஃபார்மிங் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும், நிறைய பேர் உங்கள் ஃபார்முக்கு டைரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மண்புழுக்களை எப்படி ஈஸியாக சிம்பிளாக வளர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இது வளர்க்குறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்பானைகள் தான். இந்த மண்பானைகளை உங்களோட வசதிக்கு தக்கபடி 5 பானையிலேருந்து 1000 பானை வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு இட வசதி அதிகமாக இருக்குது, ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது அப்படின்னா 1000 பானை கூட நீங்கள் வைக்கலாம். பானையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பெரிய பானையாக எடுத்துக்கணும். ஏன்னா பெரிய பானையாக இருந்தால் தான் மண்புழுக்கள் நல்ல இனப்பெருக்கம் பண்ணி நல்லா சாப்பிட்டு வளரும். அப்போ தான் அதோட நெருக்கடி இல்லாமல் அதோட growth அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த மண்புழு வளர்ப்புக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம். அடுத்து காய்கறி வேஸ்ட்டுகள், இலைத்தலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இந்த மாட்டு சாணத்தோட காய்கறி வேஸ்ட்டு, காய்ந்த இலை தலை எல்லாம் போட்டு மக்க வச்சு ஆர்கானிக் வேஸ்ட்டாக மாற்றுவாங்க. இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை தான் இந்த பானையில் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதோட மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 5 பானை வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பானையோட 3/4 அளவுக்கு இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை ஃபில் பண்ணுவாங்க. இது கூட காய்ஞ்ச மாட்டுச்சாணமும் சேர்த்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஒரு பானையில் கிட்டத்தட்ட ஒரு 50 எண்ணிக்கையில் பேபி எர்த்வார்மை நம்ம விடணும். இந்த மண்புழுக்கள் ஒரு 20 to 25 நாளில் நல்லா சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணி ஒரு 200 to 250 அளவுக்கு பெருகிரும். 6 மாசத்துல நல்ல முழு வளர்ச்சி அடைஞ்சு சேல்ஸுக்கு தயாராயிரும். மண்பானைகளில் எதுக்கு வைக்கிறோம்? பிளாஸ்டிக் பக்கெட், பிளாஸ்டிக் டப்ல எல்லாம் வளர்க்கக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட் வரும். மண்பானை தான் ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வச்சிருக்கும். இந்த மண்புழு வளர்ச்சிக்கு ஈரப்பதம் ரொம்ப அவசியம். 80 to 90% ஈரப்பதம் வேணும். மண்பானையால் மட்டும்தான் ஈரப்பதத்தை தக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தா ஆர்கானிக் பிளான்ட் வேஸ்ட் ஏற்கனவே போட்டாச்சு. அதனால இந்த ஃபார்மில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ½ an hour நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை. எப்போவுமே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மண்புழு வளரும். நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டேக்கப்புறம் ஏதாவது சாக்கு மாதிரி மேலே போட்டு பானையை மூடி வச்சிட வேண்டியதான். பேபி எர்த்வார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இதை மாதிரி நிறைய எர்த்வார்ம் ஃபார்மிங் வச்சுருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பேபி எர்த்வார்ம் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து உங்களோட ஃபார்மில் பேபி வார்மை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த நிறைய பானைகள் போட்டு டெவலப் ஆகலாம். ஒரு பானையில் நம்ம 50 பேபி வார்ம்களை விட்டோம் அப்படின்னா ஒரு 20 to 25 நாளில் 200 to 250 மண்புழுக்கள் அதில் உற்பத்தி ஆயிரும். இது கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஆன பிறகு உயிரோட உள்ள மண்புழுக்கள் ஒரு 3 கிலோ கிடைக்கும். ஆர்கானிக் முறையில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா இந்த மண்புழுக்கள் 2000 to 4000 ரூபாய் மார்க்கெட்டில் ரேட் போகுது. ஒரு பானையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 to 3 கிலோ உயிருள்ள மண்புழுக்கள் கிடைக்குது. 1 கிலோ நீங்கள் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஒரு பானையில இருந்து உங்களுக்கு 9000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. உங்களுக்கு இடம் அதிகமாக இருக்குது, நிறைய பானைகள் போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அதுக்கு தக்க நிறைய கிடைக்கும். ஒரு 200 பானையில் நீங்கள் மண்புழு வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு பானைக்கு 3 கிலோ வீதம் 600 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். 600 கிலோ அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோ 3000 ரூபா வச்சு குடிக்கிங்கன்னா உங்களுக்கு 18 லட்சம் கிட்ட கிடைக்குது. 6 மாதத்துக்கு ஒருக்க இந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாக நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மந்த்லி ஒரு 50,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய சிம்பிளான பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதோட சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் தெரியணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.